ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்திக்கிட்டே. நம்ம இன்றைக்கி நூக்கல் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சில பேர் நூல்கோல் சொல்லுவாங்க, நூக்கல் சொல்லுவாங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. அதில் முக்கியமானது நார் சத்து. அஜீரணத்தை சரி செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வாரத்தில் நம்ம குறைஞ்சதை ஒரு 3 தடவையாவது எடுத்துகிட்டு வந்தால் மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வராமல் தடுக்கலாம். இந்த நூக்கலில் நிறைய விட்டமின்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த நூக்கலை எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 2 நூக்கல் எடுத்து தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்திங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வரும். கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நூக்கலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூளும் சால்ட்டும் அந்த நூக்கலில் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது எல்லாமே அதில் பட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம காய் வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க. நூக்கல் நல்லா குழைய வேகணுன்னா 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. இல்லை ஓரளவுக்கு ஆஃப் பாயில் போதும் அப்படின்னா 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடுங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா ஒரு இடத்துல வெந்து ஒரு இடத்துல வேகாமல் இருக்கும். அப்போது நடுவில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி கொடுங்க. வெந்துருச்சா என்னென்னு காமிச்சிருக்கேன். போர்க் வச்சு குத்தி காமிச்சிருக்கேன் பாருங்கள், வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் அதில் போட்டு கிளறி கொடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு சூப்பரான நூக்கல் பொரியல் ரெடி. இந்த பொரியலை நீங்கள் சைட் டிஷ்ஷாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நூக்கல் சுகர் வராமையும் தடுக்கும். நூக்கல் காயை அதிகமாக நம்ம சாம்பார், குருமா அப்படி தான் வச்சுருப்போம், பொரியல் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நூக்கலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது சீசன் அப்போ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.